ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் மீல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு, வெஜ் தால்ச்சாவில் பார்த்தீங்கன்னா மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இது கூட சிக்கன் கிரேவி, சிக்கன் 65. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சண்டே ஸ்பெஷலாக இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெய் சோறு பண்ணுறக்கு நல்லா அடிகனமான குக்கர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் தான் நம்ம நெய் சோறு பண்ண போகிறோம். குக்கர் சூடானமே இதில் 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ அரிசி, அதனால் 50 ml எண்ணெய் சேர்த்துறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானமே இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது சேர்த்துட்டு இது கூடவே 2 பிரியாணி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே இது கூட 1/2 கைப்படி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுக்கணும். கொத்தமல்லி, புதினாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, 1/2 கிலோ அரிசிக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் புரிஞ்சதுமே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1க்கு 2, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசியை பார்த்திங்கன்னா 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஊற வைக்காமல் சேர்த்தும் போது நம்ம வந்து 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். நீங்கள் அரிசியை ஊற வச்சிங்கன்னா 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 லெமன் பழத்தை வந்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிங்க. சேர்த்தும் போது உங்களுக்கு அரிசி வந்து உடையாமல் நல்லா சூப்பராக வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காகவும் நான் லெமன் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். ஹை ஃப்ளேம்லேயே 1 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டேன். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள் நெய்ச்சோறு. வெஜ்ஜு தால்ச்சா பண்ணுறக்கு கடலைப்பருப்பு 1 டம்ளர், துவரம்பருப்பு 1/2 டம்ளர், ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு நல்லா ஊறி இருக்குது. குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை தண்ணியோடவே சேர்த்திருங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போது பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்ச தண்ணி தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தால்ச்சா பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாதுமே பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கேன். எண்ணெய் பொரிஞ்சதுமே 2 பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை,
கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சுமே 2 பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த தால்ச்சாவில் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தான் சேர்த்திருக்கேன். மசாலாவோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இதை வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பு வேகிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம், அதனால இப்போ மஞ்சத்தூள் சேர்த்த வேண்டியதில்லை. மசால் தூள் வந்து காய்கறியில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா 4 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக மசிச்சு இதில் சேர்த்துக்குவோம். லைட்டாக மசிச்சுட்டேன் பருப்பை, அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கங்க, தால்ச்சாக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் பாருங்கள் வெந்துட்டுருக்கு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சேர்த்துறங்காட்டி நான் வந்து புளி வந்து கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். மாங்காய் சேர்த்திட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். புளிக்கரைசலும் மாங்காவும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் கறியை பார்த்திங்கன்னா கழுவி அதில் மஞ்சத்தூள் உப்பு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் சேர்த்தும் போது நமக்கு சிக்கன் கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கடாய் சூடாதமே இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிரேவி செய்கிறங்காட்டி கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாதமே இதில் கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெயில் பொரிஞ்சுமே கொஞ்சமாக கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கு. 1/2 கிலோ வெங்காட்டி 50 கிராம் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி பழம் நல்லா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி பழம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழம் வதங்கிறதுக்கு நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்தும் போது நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம உப்பு மஞ்சத்தூள் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கறியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
தக்காளி நல்லா சுண்டி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் போட்டு தானே ஊற வச்சுருக்கோம், அதனால் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்த வேண்டியதில்லை. காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கறியில் நமக்கு உப்பு நல்லா பிடிச்சிக்கும், அதனால் இப்போவே உப்பு சேர்த்துருக்கேன். மசாலா தூளை சேர்த்துட்டு நல்லா சிக்கன் கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கட்டிட்டு விட்டுக்கலாம். கறியில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கறியை நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தும் போது என்னென்னா கறி பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வேகணும், அதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டேன். சிக்கன் கறி பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்க பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 பண்ணுறதுக்கு சிக்கன் கறியில் மசாலா போட்டு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாச்சு. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா தடவி வச்சுருக்கிற சிக்கன் கறியை சேர்த்துக்கோங்க. கறியை போட்டது உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு போட்டதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் உதிராமல் சில்லி 65 நல்லா சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சோறு, வெஜ்ஜு தால்ச்சா, இதில் பார்த்திங்கன்னா மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்திருக்கோம். இது கூட சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வந்து சண்டே லஞ்ச் மெனுவாக நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.